ஹாய், இன்னைக்கு March 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவல் பார்க்கலாம். நேஷ்னல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் வந்து போயிட்டுருக்கு. இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஒர்க் ஃபோர்ஸை வந்து ஃப்யூச்சர் ரெடியாக ஏஐக்காண்டி ஃப்யூச்சர் ரெடியாக ஆக்கணுன்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராமோட டிசைனே. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் மை வேவ்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இன்பில்ட் டிவி டியூனர், ஓகேவா? ஸோ இது எதை யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் ப்ரோக்ராமிங் கைட், ஓகேவா? ஸோ இதுக்காண்டினது. ஸோ இது எதெல்லாம் இனிஷியேட் பண்ண போகுது அப்படின்னா டிஜிட்டல் ப்ராட்காஸ்டோட யூசர் அக்சசபிலிட்டியை வந்து இன்னும் மாடர்னைஸ் ஆக்கிறதுக்காண்டி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் MRD மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது போர்ட்டலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டிங்காண்டியும் அவங்களோட ஆடிட்டிங் கேப்பபிலிட்டிஸை இன்னும் சூப்பர் ஆக்கிறதுக்காண்டியும், அதை விட முக்கியமாக டிரான்ஸ்பரன்சியாக ஹை ஆக்கிறதுக்காண்டி. எந்த லெவலில் அப்படின்னா ஒரு ரூரல் லெவலில் கூட அவங்களோட டிரான்ஸ்பரன்சி இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ரெவல்யூஷனைஸ் கவர்னன்ஸ் அண்ட் ஓவர் சைட் ஆடிட்டிங் கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த போர்ட்டல் என்ன அப்படின்னா ரியல் டைம் இன்டர்னல் ஆடிட் போர்ட்டல். இதை லான்ச் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைஸ் சென்டருக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1.55 crore rupees வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா உமன் லீட் என்டர்பிரைசஸ்க்கு வந்து ப்ரொமோஷனுக்காண்டி, அதை இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஆக்சுவலி இந்த ரைஸ் சென்டரோட வேலை என்ன அப்படின்னா டெடிக்கேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட். யாருக்கு? உமன் என்டர்பிரைசஸ்க்கு, ஓகேவா? ஸோ இது எதை வந்து இன்னும் பெட்டராக்க நினைக்கிது அப்படின்னா ஜெண்டர் இன்க்ளூசிவ். எதில்? எக்கனாமிக் க்ரோத்லையும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்லையும் ஜெண்டர் இன்க்ளூசிவ் வந்து இன்னும் பெட்டராக்கணுன்றதுக்காண்டி தான் ரைஸ் சென்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நிதி ஆயோக் வந்து எவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.55 crore Indian rupees வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக் சமிட் வந்து நடந்துட்டுருக்கு. நடந்து முடிஞ்சிருச்சு நேத்தோட. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இதில் என்ன புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்பன் மார்க்கெட் போர்ட்டல். ஸோ இது வழியாக எவ்வளோ கார்பன் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, எப்படி மேனேஜ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கலாம். நம்ம இந்தியா எப்போ தான் இந்த நெட் ஜீரோக்குள்ளே காலை வைப்போன்னு பயங்கரமாக கோல் செட்டிங்காக உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான இவங்க ஃபிக்ஸ் பண்ண ஃபைனல் இயர் வந்து 2070. ஸோ இந்தியாவோட கோல் நெட் ஜீரோ வந்து 2070. இது வரைக்கும் யாராவது ரீச் பண்ணியிருக்காங்களான்னா இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு பஞ்சாயத்து வந்து ரீச் பண்ணியிருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்க பெலாகிராம் பஞ்சாயத்து தான் அது, ஓகேவா? அதுக்கப்புறம் ராஜ்மார்க் பிரவேஷ் 2.0. ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வாட்டர், கேஸு, ஃபைபர் இந்த மாதிரி யூட்டிலிட்டி சர்வீசஸ் வந்து ஈஸியாக வந்து ஹைவேஸ்லேயும் இம்ப்ளான்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அது பயங்கரமான பைலப்பான ஒரு டாக்குமெண்ட் வேலை. ஐயோ அவ்வளோலாம் பண்ணாதீங்கடா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி இது ஈஸியாக ஆக்கியிருக்காங்க. ஸோ நிதின் கட்கரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி யூட்டிலிட்டி சர்வீசஸ் நேஷனல் ஹைவேஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபைடாக ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதோட பேர் தான் NOC, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ். அதை வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமி பார்த்துலாமா? செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட 213th போர்ட் மீட்டிங்கை வந்து இவங்க வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. எங்கே நடத்திருக்காங்க அப்படின்னா மும்பையில். ஸோ இதோட மேஜர் ரிஃபார்ம்ஸ் நிறைய சீரீஸ் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் நடந்திருக்கு. ஸோ இது எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எதை எய்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இன்டெகிரிட்டியையும் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றத இவங்களோட முக்கியமான எய்ம். ஸோ அதுக்கப்புறம் L&T ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா UN காம்பேக்ட்குள்ளே போயிருக்காங்க. யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்டுக்கு வந்து L&T வந்து அஃபிஷியலாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால L&T வந்து ஆமாம் நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னு எழுதி கொடுத்துருக்கு. எதெல்லாம் அப்படின்னா நாங்கள் ஹியூமன் ரைட்ஸு, லேபர் ஸ்டாண்டர்ட்ஸு, என்விரான்மெண்ட் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பிரின்சிபல் எல்லாம் ஒன்று விடாமல் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோன்னு L&T யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்டுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் கோல்டன் சாக்ஸ் ஜிடிபி ஃபார்காஸ்ட். ஸோ இந்த கோல்டன் சாக்ஸ் வந்து இந்தியாவோட ஜிடிபியை வந்து எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபார்காஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து அப்படிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா கேலண்டர் இயர் 26 ஃபினான்ஷியல் இயர் கிடையாது, கேலண்டர் இயர் 26க்கு பயங்கரமாக இல்லாமல் இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 5.9%.
அதுக்கப்புறம் ரேசர் பே அண்ட் சர்வம் ஏஏ பார்ட்னர்ஷிப். ஸோ சர்வம் ஏஏ கூட யார் பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ரேசர் பே. எதுக்காண்டி அப்படின்னா வாய்ஸ் லீட் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ்காண்டி. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணோம் அப்படின்னா யூசர்ஸை வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை கூட வாய்ஸ் மூலியமாக வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து இந்தியாவில் இருக்க நேட்டிவ் லாங்குவேஜஸ்லேயே பண்ண போகிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த ரேசர் பேயும் சர்வம் ஏயும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அமல்கமேஷன் நடந்திருக்கு. ஆக்சுவலி அமல்கமேஷன் மெர்ஜர் இது ரெண்டும் எப்போ பாரு நம்மளோட பேங்கிங் அஃபேர்ஸில் இருக்கட்டும் இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கட்டும் வந்துகிட்டே இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மெர்ஜர் அப்படின்னா இதுவும் ஒரு 2 கம்பெனி சேர்ந்து ஒரு கம்பெனி ஆகிறது தான். ஆனால் இந்த 2 கம்பெனியில் யாராவது ஒரு கம்பெனி வந்து அதே மாதிரியே இருப்பாங்க. ஓகேவா? அதே பேரையே மெயின்டைன் பண்ணுவாங்க. அமல்கமேஷன் அப்படின்னா இல்லை ரெண்டையும் ஒன்றாக்கி நாங்கள் புதுசாக ஒன்று உருவாக்குவோம். இதில் 2 பேரண்ட்டோட அதாவது 2 இனிஷியல் கம்பெனிஸோட எந்த ஒரு நேமுமே இதில் இருக்காது. ஸோ அதுதான் அமல்கமேஷன். ஸோ இப்போ யார் 2 பேர் வந்து அமல்கமேட் பண்ணி புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா புதுசாக உருவானவன் பேர் ஸ்வந்தாரா மைக்ரோஃபின். ஸோ ஆல்ரெடி யார் 2 பேர் இதை மெர்ஜ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்வந்தாரா ஹோல்டிங்ஸும் சைத்தன்யா இந்தியா ஃபின் கிரெடிட் பிரைவேட் லிமிட்டடும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்வந்தாரா மைக்ரோஃபினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூபிஐ லான்ச். ஸோ பேர் விசித்திரமாக இருக்குல்ல. ஸோ இது ஒரு கீ இனிஷியேட்டிவ். யாருக்கும் நடுவில் நடந்திருக்கு அப்படின்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியனும் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸும் இது வந்து இந்தியாவோடது. யூபிஐ வந்து இந்தியாவோடதும் யூபியூ வந்து வேர்ல்டு லெவலில் உள்ளதும். ஸோ இவங்க வந்து ஒரு கீ இனிஷியேட்டிவை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன அப்படின்னா கிராஸ் பார்டரில் நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே ஆயிருக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? கர்நாடகா கிராமினா பேங்க் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. என்ன அவார்டு அப்படின்னா நேஷ்னல் அவார்ட் ஃபார் எஸ்ஹெச்சி பேங்க் லிங்கேஜ் 24-25. ஸோ எஸ்ஹெச்சி அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுலேயே ஒரு நல்ல பேங்க் பானீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்நாடகா கிராமினா பேங்க்குக்கு ரெகனைசேஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ICAI 2026-27 வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு போர்டு இருக்குது. அதாவது ICAIக்குனே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டோட பேர் என்ன தெரியுமா? சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. ஸோ இதில் ஒருத்தரை கோஆப்டட் மெம்பராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் யார் அப்படின்னா CAPV நாராயண ராவ். எவ்வளோ பெரிய பேர் ரா, இனிஷியலே 4 லைனுக்கு இருக்குது. சரி, அப்பெல்லாம் பேசக்கூடாது. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ICAIன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட்டு. இதில் வந்து 26-27 இதில் ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு தான் SRSB போர்டு, சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. அதில் ஒரு மெம்பராக யாரை சேர்த்துருக்காங்கன்னா நம்ம நாராயண ராவை சேர்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த SC கொலிஞ்சியம் வந்து 8 அடிஷ்னல் ஜட்ஜஸை வந்து பெர்மனண்ட்டாக வந்து மெட்ராஸ்லையும் சத்தீஸ்கர் ஹைகோர்ட்லையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. அடுத்து போயிடலாமா? மறுபடியும் ஒரு நியூ ஸ்பீசிஸ். ஓகே, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு புது ஸ்பீசிஸ் ஆஃப் காக்ரோச்சை கண்டுபிடிச்சிருக்கு. நல்ல விஷயம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்த நான் ஞாபகம் வச்சுட்டே இருந்து கரண்ட் அஃபேர்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணும், கஷ்டம்தான். ஸோ இந்த ஸ்பீசிஸ் ஆஃப் காக்ரோச்சை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவனோட பேர் என்ன அப்படின்னா அதுவாது ஈஸியாக இருக்கா, நிலோப்ட்ரா பென்சுலாரிஸ் அப்படின்ற ஒரு ரத்தம் தான் இவன். ஸோ இவன் வந்து ஒரு புது ஸ்பீசிஸ் ஆஃப் காக்ரோச். ஸோ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில். சம்டைம்ஸ் இதெல்லாம் நான் சின்ன வயசுல நியூஸில் பார்த்தா செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ செம்ம காண்டாகுது. ஏன்னா நான் தானே படிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரேர் எர்த் மேக்னெட் பிளான்ட் ஒன்று வைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில் ARCA ஹைதராபாத்தில் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா டொமஸ்டிக் லெவலில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சப்ளை செயின் இன்னும் பெட்டராக ஆகிறதுக்காண்டி. ஸோ இந்த பிளான்ட் பர்டிகுலராக எதுக்காண்டி அப்படின்னா NDFEB பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்காண்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ் நடக்குது. அந்த மேரிடைம் எக்ஸசைஸோட பேர் எக்ஸசைஸ் கக்கடு 2026. ஸோ இதில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு நேவி ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அவனோட பேர் INS இந்தியன் நேவி ஷிப் நீலகிரி. ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா நீலகிரியில் காக்கா இருக்கும்ல, ஏன்னா அது ரொம்ப உயரமான இடம், அதனால அது காக்கா இருக்கும். அந்த காக்கா தண்ணியவே பார்த்துருக்காது. இப்படி தான் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா காக்கநாடு அப்படின்றது
காக்கா வந்து நீலகிரிக்கு போயிருக்கு. ஓகேவா? ஸோ நீலகிரியில் இருக்க காக்கா தனியாக பார்த்துருக்காது. ஸோ காக்கநாடுன்றது ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ். யார் நடத்துகிறா? ஆஸ்திரேலியா. இந்தியாவிலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா? ஐஎன்எஸ் நீலகிரிஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோலாம் போனாங்கல்ல, அங்கே போய் ஒரு ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. அவனோட பேர் காக்கநாடு ஷீல்ட் ட்ராஃபி. ஓகேவா? ஸோ இது எந்த ஹார்பரில் நடந்திருக்கு அப்படின்னா டார்வின் அப்படின்ற ஹார்பரில். ஓகேவா? ஃபைன். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் போயிடலாமா? ஃப்ரெஞ்சில் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன் அப்படின்னா 35 hours ஒர்க்கிங் வீக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஆர்கிடெக்டாக ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் யாருன்னா ஃப்ரெஞ்சோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அவரோட பேர் லியோனல் ஜாஸ்பின். ஆனால் அவர் இன்னைக்கு நேற்று இறந்துருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் இறந்துட்டாரு. அவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இவர் ஒரு சோசியலிஸ்ட் பாலிட்டிக்ஸ்குள்ளே இருந்திருக்காரு. எங்கே அப்படின்னா ஃப்ரெஞ்சில். இவரோட பேர் லியோனல் ஜாஸ்பின். இவர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் 35 hours ஒர்க் வீக். ஒரு வாரத்துக்கு 35 வாரம் ஒர்க் பண்ணால் போதும். 70 மணி நேரம் இல்லை, வெறும் 35 மணி நேரம். ஓகேவா? ஸோ ஒரு வீக்குக்கு 35 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே நீங்கள் ஒழுங்காக தான் ஒர்க் பண்ணுவீங்க. 70 மணி நேரம்லாம் முட்டை தேவையில்லை அப்படின்ற ஒரு அழகான ஆர்கிடெக்சரை கொண்டு வந்தவர் தான் லியோனல் ஜாஸ்பின். அவர் ஒரு ஃப்ரெஞ்சோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் G7 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில். எப்போ நடந்துச்சு அப்படின்னா March 25, 27 வந்து நடக்க போகுது. ஸோ இதில் எதப்பா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா குளோபல் செக்யூரிட்டி அண்ட் இண்டோ பசிபிக் ரீஜன் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, முடிய போகுது. இன்னும் இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு March 21 என்னென்ன டேஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் நவ்ரூஸ் டே, செலிப்ரேட்டிங் பர்ஷியன் நியூ இயர் அண்ட் அரைவல் ஆஃப் அ ஸ்ப்ரிங். அதுக்கப்புறம் வேர்ல்டு கிளேசியர் டேயும் என்னைக்கு அப்படின்னா March 21 தான். இது எதுக்கு நான் அவேர்னஸை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னா மெல்டிங் ஆஃப் கிளாசியர்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்டும் இங்கே தான் வருது March 21. ஓகேவா? ஸோ இதில் வந்து எதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு March 25 என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் அ ஸ்லேவரி. ஸோ இப்போதைக்கு ஸ்லேவரி எல்லாம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேடில் வந்து நிறைய பேர் சஃபர் ஆனாங்க. அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காண்டி தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்லேவரியை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இன்னைக்கு March 25.